நம்மள சில பேர் வெளிப்படையாக பேசுகிறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம சொல்கிற அந்த சொல் வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணுமா இல்லை ஜாலியாக தான் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற எந்த யோசனையும் எல்லாமே பேசிடுறோம். ஆனால் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை மற்றவங்களை மிகப்பெரிய காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு வடுவாகவே மாறி போகும். இதனால நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். இதெல்லாம் தெரியாமையே நம்ம இன்னும் இருந்துட்டு இருக்கோம்ல. இந்த மாதிரி தான் டெல்லியை சேர்ந்த ஒரு பெண் பேசின ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அவங்கள மிகப்பெரிய விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுச்சு. சரி, நேரடியாக இந்த கிரைம் சமூகத்தில் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோடைய முடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு உங்கள் ஆதரவை தாங்க. சரி, நேரடியாக இந்த கிரைம் சமூகத்தில் நம்ம போகலாம். நியூ டெல்லியை சேர்ந்த ஒரு பெண் சத்கர்பூரில் இருக்காங்க. இவங்க பேர் ரேகா. இவங்களுக்கு 33 வயசு. இவங்க கணவர் பேர் கௌதம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய தங்கச்சிக்கு மார்ச் 25, 2017 அன்றைக்கி காலையிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஃபுல் பெல் போய் கட் ஆகுது. கால் எடுக்கவே இல்லை. அவங்க சிஸ்டர், அவங்க பேர் பூஜா. கால் அடித்தவங்க மறுபடியும் மதியம் அடிக்கிறாங்க, நைட்டு அடிக்கிறாங்க. ஃபோனை அவங்க பிக் பண்ணவே இல்லை. சரி, ஒரு வேளை ரொம்ப பிஸியாக இருப்பா போல இருக்குது, கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்குது. சரி, நாளைக்கு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச் ஆஃப்னே வந்திருக்குது. அந்த பகல் முழுவதும் ஒரு 10 ரூபாய்க்கு மேலே ட்ரை பண்ணவங்க அன்றைக்கி ஈவினிங் மேலே அவங்களுக்கு சின்ன பயம் வந்துடுது. இந்த விஷயத்த அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி தங்கச்சி ஃபோன் எடுக்கவே இல்லைங்க அப்படின்னோடனே கௌதம் வந்து, ஒன்றும் பயப்படாதம்மா, ஒரு 20 கிலோமீட்டர் தானே, நம்ம நேரடியாக போய் அங்கே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்கில் அங்கே போகிறாங்க. இவங்க சிஸ்டர் பூஜா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஜ்பத் நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 2nd ஃப்ளோரில் ஒரே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க. அந்த ரூமுக்கு ரேகா போகிறாங்க. அந்த ரூம் வெளியில் பூட்டப்பட்டிருக்குது. இவங்கக்கிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருந்ததுனால பூட்டை கதவை திறந்தவங்களுக்கு உள்ளுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு துர்நாற்றம். அதையும் தாண்டி மூக்கை புத்திக்கிட்டே 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போனவங்க பார்த்த காட்சி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அப்படி என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அந்த பெட்ரூமில் கட்டில் மேலே தன்னுடைய தங்கச்சியோட கால்கள் கட்டப்பட்டிருக்குது, தங்கச்சியோட கழுத்தை அறுக்கப்பட்டிருக்குது, மணிக்கட்டை அறுக்கப்பட்டிருக்குது, கீழே ரத்தம் குளம் போல் அப்படியே தேங்கி இருக்குது. இந்த ரத்தம்லாம் கருப்பாக கட்டியாக இருக்குது. இதை பார்த்து அப்படியே மயக்கப்பட்டு ரேகா கீழே விழுறாங்க. ரேகாவுடைய ஹஸ்பண்ட் உடனடியாக அமர்காலனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த தகவலை சொல்கிறார். அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு பெரிய போலீஸ் டீம் அங்கே வர்றாங்க. ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் வர்றாங்க. அந்த கிரைம் நடந்த அந்த இடத்த சீல் பண்ணிவிட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே கொலையாளி பற்றிய தடயங்கள் ஏதாவது இருக்கா, ரேகைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணதில் ஒரு சின்ன இடத்துல கூட ரேகைகளோ தடயங்களோ இல்லை. ரொம்ப க்ளீனாக பிளான் பண்ண ஒரு மர்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை இதுலேருந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க என்ன அப்படின்னா, இது ஒரு மிக துல்லியமாக திட்டமிடப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு. 2வது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கழுத்து அறுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப ஒரு ஷார்ப்பான கத்தினால். மணிக்கட்டும் அறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதை தவிர அந்த பெண் உடலில் வேறு எந்த பாலியல் சீண்டல்கள் நடந்த இந்த அடையாளமே இல்லை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இந்த பெண் கொலையாகி இருக்காங்கன்னா இதுக்கு என்ன காரணம், இந்த பெண் யார் அப்படின்னு அவங்க என்கொயரியில் இறங்கும்போது தான் இந்த பெண் யார் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் அவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலாக இந்த பெண் பேர் பூஜா பாஸ்வான். இவங்க பீகார் பாட்னா மாநிலத்தை சேர்ந்தவங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கும் சுமித் பாஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் கல்யாணம் நடந்திருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சுமித் பாஸ்வான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மொபைல் ஷாப்பில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு 18,000 சம்பளம். பூஜா பாஸ்வானுக்கு என்ன ஐடியா அப்படின்னா, நம்ம வந்து லோயர் மிடில் கிளாஸாவோ இல்லை அப்பர் மிடில் கிளாஸாவோ இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாழ்ந்தால் பணக்காரன், அதுவும் கோடீஸ்வரியாக வாழ்ந்தால் மட்டும்தான் பிரயோஜனம். இந்த லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அதனால் நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம இங்கே இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம வாங்க வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கார்ட்ட, அதாவது சுமித் பாஸ்வான்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க பூஜா. அதுக்கு சுமித் என்ன பண்ணுறாருன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறார். போதும், நீயும் சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன், இதை வச்சுட்டு இங்கேயே குடும்பம் நடத்தலாம் அப்படின்னா, இல்லை என்னுடைய வாழ்க்கை வந்து எனக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்குது, நீங்கள் வர்றதா இருந்தால் நம்ம சேர்ந்து வாழ்வோம், இல்லைன்னா நீங்களே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன சில மாதங்கள்லேயே தன்னுடைய கணவனை தூக்கி போட்டு நியூ டெல்லிக்கு வந்துடுறாங்க பூஜா. நியூ டெல்லிக்கு பூஜா வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு அங்கே இருக்குது. 2வது, தன்னுடைய கூட பிறந்த அக்கா ரேகா பாஸ்வான் அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்தில் கணவனை விட்டு நேரடியாக
டெல்லிக்கு வந்து தங்கிடுறாங்க. அப்படி இந்த லாஜ்பத் நகரில் ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்கினவங்க கிடைச்ச வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு 5 வேலை மட்டும் ரொம்ப முக்கியமாக அவங்க, அதாவது ஒரு 4-5 மாதம் சஸ்டெயின் பண்ணி பார்த்த வேலைகள். வந்த உடனே அவங்க ஸ்பாவில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க ஒரு 4 மாதம். அதுக்கப்புறம் ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பில் போய் வேலை பார்த்துருக்காங்க. அங்கேருந்து தொழிலை கற்றுக்கிட்டு காஸ்மெட்டிக்ஸ்லாம் எங்கே விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கி இதை அவங்க ஹோல்சேலாக விற்கிறதுக்கான முயற்சிகள் இருந்திருக்காங்க ஒரு 4-5 மாதம். அதுக்கப்புறம் அந்த வேலையும் தூக்கி போட்டுட்டு பெட்ஷீட்டை ரொம்ப சீப்பாக எங்கே வாங்கலாம் மொத்தமாக அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அதை கொண்டு போய் ஸ்ட்ரீட் ஷீட்டாக விற்கிறது. அதில் நிறைய லாபம் பார்த்துருக்காங்க ஒரு 4-5 மாதம். அதுக்கப்புறம் அதையும் தூக்கி போட்டவங்க ஒரு பாரில் டான்ஸராக வேலை பார்த்துருக்காங்க ஒரு 6 மந்த்து. கடந்த ஒரு 3 மாதமாக எல்லா வேலையும் விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து நம்ம கோடீஸ்வரி ஆக முடியாது, வேற எதுவும் பெருசாக பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 மாதமாக ரூமில் இருந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. இந்த சூழலில் தான் அவங்க இறந்து கிடந்த தகவல் போலீஸுக்கு தெரிய வருது. இப்போ போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா 2 டீம் போடுறாங்க. ஒன்று, இந்த பூஜாவுடைய வாழ்க்கையிலேருந்து ஏதாவது எதிரிகள் இருக்கலாம், அதாவது கணவனை பிரிஞ்சிருக்கிறதுனால கணவன் வந்து கொலை பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுமித் பாஸ்வானை கஸ்டடிக்கு கொண்டு வந்து அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. கொலை நடந்த சம்பவத்தில் சுமித் பாஸ்வான் பாட்னால தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வருடமாகவே இந்த 2 பேருக்குள்ளேயும் எந்த பேச்சுவார்த்தையுமே இல்லை. இவங்க மியூச்சுவலாக டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுனால 2 பேருமே பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ கணவனால இந்த பெண்ணுக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிய வருது. அடுத்த கட்டமாக இந்த பூஜாவுடைய கால் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. யாருக்கிட்டலாம் இந்த அம்மா பேசிட்டு வந்துட்டுருக்காங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக யார்கிட்ட பேசியிருக்காங்களா அப்படின்னா அந்த மாதிரி எந்த பாய் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை லவ்வோ வேறு எதுவுமே இல்லை. அந்த பெண்கிட்ட வியாபார ரீதியான தொடர்பு தான் இருக்குது. அப்படி யார்ட்டெல்லாம் பேசியிருக்காங்களோ சந்தேகப்பட முடியாத நபர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. அந்த மாதிரியான நபர்கள் மூலமாகவும் பூஜாவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு போலீஸுக்கு தெரிய வருது. அடுத்ததான் சோஷியல் மீடியாவில் இந்த பெண் யார்கிட்டலாம் சேட் பண்ணியிருக்காங்களா, வீடியோ கால் சேட்டை பேசியிருக்காங்க, வேறு யார்கிட்டையாவது ரொம்ப அந்தரங்கமான விஷயங்களை அவங்க பகிர்ந்துருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடைய வாட்ஸ்அப்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி எதுவுமே இல்லை. இந்த பூஜாவுக்கு வந்து ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு கடுமையாக வேலை செய்யணும், இதில் மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது. அடுத்த கட்டமாக இந்த பூஜாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி இந்த பெண் இறந்து 2 நாளாக ரூமுக்குள்ளே பூட்டி வைக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ யாரோ பக்காவாக பிளான் பண்ணி கொலை பண்ணிவிட்டு வெளியில் வந்து பூட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர்ற யாரோ ஒரு நபராக தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மார்ச் 25, 26, 27 இந்த நாட்களில் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சிசிடிவியை செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணதில் ஒரு 4 பேர் இவங்க சந்தேகத்துக்கு இடமான நபர்களாக இருக்கிறாங்க. அந்த 4 பேரையும் கூப்பிட்டு அவங்க விசாரிக்கும் பொழுது 3 பேர் மேலே எந்த விதமான சந்தேகம் இல்லை சொல்லி அவங்கள விட்டுட்டு ஒரு நபர் மட்டும் கஸ்டடி இருக்கிறாங்க. அந்த நபர் பேர் முகமது சுஃபியான். இவருக்கு 33 வயசு. முகமது சுஃபியான் இப்போ எங்கே இருக்காருன்னு அவருடைய மொபைலுக்கு ட்ரை பண்ணும்போது முகமது சுஃபியானுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அவர் இந்த நியூ டெல்லியிலே இல்லை அப்படின்னு தெரிய வருது. அவரை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சா அவரை குஜராத்தில் மறைஞ்சிருக்கிறார். குஜராத்தில் போய் அவரை கைது பண்ணிட்டு வந்து கஸ்டடியில் வச்சு அன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு போலீஸ் ரொம்ப கடுமையாக விசாரணை செஞ்சதில் சில உண்மை தகவல்களை அவர் பதிவு பண்ணிக்கிறார். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பூஜா டெல்லியில் வந்து தங்கினதுக்கப்புறம் நிறைய வேலை பார்த்தாங்கல்ல, அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பூஜாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து அறிமுகமாகிறார். அவர் பேர் சபீர். இந்த சபீருடைய ஃப்ரெண்டு பேர் முகமது சுஃபியான். சுஃபியானுக்கு ஒரு காதலிக்கிறாங்க நைனா. இந்த 4 பேருமே ஒரு கட்டத்தில் என்னென்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. எப்படின்னா வீக்கெண்ட்ஸில் இந்த 4 பேர் சேர்ந்து தான் வெளில போய் சுற்றுவாங்க, நைட்டு டின்னர் போவாங்க, மிட் நைட்டில் வெளில போய் சுற்றிட்டு வருவாங்க, தேட்டருக்கு போவாங்க, மால் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இணை புரியாத நண்பர்களாக 4 பேருமே சுற்றிட்டு வந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் கொடுக்கறது வாங்குறது இப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த 4 நண்பர்களும். இப்படி இவங்க பழக்க வழக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது சுஃபியாவுடைய காதலி நைனா இருக்கால, அவள் வந்து பூஜா கிட்ட, நீ ஒரு பார் டான்ஸராக இருக்கீல, அந்த பாரில் என்னையும் நீ டான்ஸராக சேர்த்து விடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை கேட்டதும் பூஜா வந்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க, பயங்கரமாக சிரிச்சிருக்காங்க. எதுக்கு இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி நைனா கேட்டிருக்காங்க. அதுக்கு பூஜா சொல்லியிருக்காங்க, பார் டான்ஸர் ஆகணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நம்ம கவர்ச்சியாக இருக்கணும், அதுவும் மட்டும் இல்லாமல் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண்களுடைய சில உடல் பாகங்கள்
பெருசாக இருந்தால் தான் பார் டான்ஸர் ஆக முடியும், கவர்ச்சியாக இருக்கணும், அது உங்ககிட்ட இல்லை, நீ போய் இதுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க. இந்த விஷயம் நைனாவுடைய காதலர் சுஃபியானுக்கு பயங்கர ஹர்ட் ஆயிருக்கு. தனக்கு முன்னாடியே தன்னுடைய காதலியை இப்படி இன்சல்ட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த இடத்துல கண்டுக்காம விட்டுருந்துருக்கிறான். அதுக்கப்புறம் பூஜா வந்து நைனாவை அதே பாரில் டான்ஸராக சேர்த்து விட்டாங்க. அவங்க வேலையெல்லாம் போயிட்டே இருந்துக்குது. இந்த ஒரு விஷயம் மட்டும் சுஃபியானுடைய மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்படி ஒரு இன்சல்ட் பண்ணிட்டாள் எல்லாருக்கும் முன்னாடி, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவளை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பூஜா சுஃபியான்ட்ட ஒரு 35,000 ரூபா பணம் கடன் வாங்கியிருக்காங்க. கடந்த 8 மாதமாக அதை கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது பூஜா அன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த 2 விஷயமும் சுஃபியானுக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கிட்டே இருந்திருக்குது. இவளை நம்ம சும்மா விடக்கூடாது, இவளுக்கு நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்குது. அதோட உச்சக்கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மார்ச் 25, 2017 அன்னைக்கு ஒரு கிஃப்ட் பார்சலோட பூஜாவோட ரூமுக்கு போயிட்டு காலிங் பெல்லை அமுக்கியிருக்கான். பூஜா வந்து உள்ளேருந்து பார்த்துருக்காங்க. இவங்க கிஃப்ட் பார்சலோட நின்னோடனே கதவை திறந்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. உள்ளே போய் உட்காந்தவன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கான். ஆசையோட பூஜா அதை வாங்கி பிரிச்சிருக்காங்க. அந்த கிஃப்ட் ரேப்பருக்குள்ளே பலபலன்னு ஒரு கத்தி இருந்திருக்கு. கத்தி எடுத்துகிட்டு பூஜாவுடைய கழுத்தில் வச்சுட்டு பெட்டில் போய் படுக்க சொல்லி காலை வந்து கட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பெண் கத்த விடாமல் கழுத்தை அப்படியே அறுத்து விட்றான். அதுக்கடுத்து மணிக்கட்டையும் அறுத்து விட்ருக்கான் அந்த சுஃபியான். ரத்தம் அப்படியே வடிஞ்சு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த இடம் முழுவதும் ரத்தம் குளம் போல் தேங்கிடுது. அதுக்கப்புறம் சுஃபியான் என்ன பண்ணான்னா, பூஜாவுடைய ரூமை ஃபுல்லாக செக் பண்ணுறான். செலவுக்கு பூஜா வச்சுருந்த பணத்தை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு வெளியில் வந்து ஒரு பூட்டால் ரூமை பூட்டி வச்சுட்டு அங்கிருந்து என்னுடைய ஃப்ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று 25 கிலோமீட்டர் இருக்குது. நேராக அங்கே போயிட்டு இவனுடைய ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறான், கத்தியை வாஷ் பண்ணுறான், வாட்சை வாஷ் பண்ணுறான். இப்படி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். இதுதான் அன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னு போலீஸ்கிட்ட முழுவதும் உண்மையெல்லாம் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் இந்த எல்லா ஆதாரங்களோட சுஃபியானை கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க. இந்த கேஸ் 2 வருஷம் நடந்துச்சு. இந்த கேஸோட இறுதியில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு தெரியுமா? இந்த சுஃபியானை விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணதுக்கு ஜட்ஜி அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல இந்த கொலை எந்த திருட்டுக்காக நடந்தது அல்ல அப்படின்னு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. 2வது, இந்த சுஃபியான் ரூமை விட்டு வெளியே வந்து எங்கிருந்து அவங்க ஃப்ரெண்டு கெஸ்ட் ஹவுஸுக்கு 12 நிமிஷத்தில் போய் ரீச் ஆனதாக சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் 25 கிலோமீட்டரை 12 நிமிஷத்தில் போக முடியாது. 2வது, 45 நாள் கழித்து சுஃபியானுடைய ஷர்ட்டு ஒன்று நீங்கள் கைப்பற்றிருக்கிறீங்க. அதில் பிளட் ஸ்ட்ரெயின் இருந்ததாகவும் நீங்கள் சொல்லுகிறீங்க. 45 நாளாக சுஃபியானுடைய ஷர்ட்டில் பிளட் ஸ்ட்ரெயின் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இதை நீங்களே வந்து ஒரு பொய்யா உருவாக்கியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜாவுடைய ரூமை பூட்டிட்டு அந்த சாவியை எடுத்துகிட்டு போனார்ல சுஃபியான், அந்த சாவியையும் நீங்கள் கண்டுபிடிக்கலை. அது எங்கே இருந்துங்கிற தகவலும் தெரியலை. ஸோ இந்த சந்தேகத்தின் பலனை நாங்கள் சுஃபியானுக்கு கொடுத்து சுஃபியானை விடுதலை பண்ணுறோம், உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஃபியானை விடுதலை பண்ணிட்டாங்க. போலீஸ் என்கொயரி பண்ணதில் சந்தேகத்தின் பேரில் இன்னும் 2 பேரையும் அவங்க என்கொயரி பண்ணாங்க. அது யாருன்னா, சொந்த அக்கா ரேகா, அவங்க கணவர் கௌதம் பாஸ்வான். இந்த கௌதம் பாஸ்வான் வந்து பூஜாவை அடிக்கடி சந்தித்ததாகவும், இவங்க 2 பேருக்குள்ளேயும் வேறு ஏதோ ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருந்திருக்கலாம், அதனால இப்படிப்பட்ட கொலை நடந்திருக்கலாம், அதை அக்காவும் அக்கா வீட்டுக்காரமாக சேர்ந்து மறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ரீதியிலையும் ஒரு தேரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பூஜாவுடைய மரணத்தில் யார் அவங்கள கொன்னாங்க அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு தகவலாக இருக்குது. சுஃபியான் இப்போ விடுதலை ஆகிட்டா. சரி என்பதே, இந்த கேஸை படித்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, முதல்ல இப்படிப்பட்ட ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு காரணம் பூஜாவோட வாய் தான். ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா உதவி என்னால் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது அப்படின்னு அவங்க ஃப்ராங்காக சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ அழகாக இல்லை, கவர்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமாக சொன்ன அந்த வார்த்தை தன்னுடைய உயிரையே பறிக்க போகுது அப்படின்னு அவங்க அந்த நிமிஷத்தில் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இதைத்தான் நான் இந்த வீடியோட இன்ட்ரோவில் சொன்னேன். நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் உளறி கொட்டிடுறோம்ல, அது மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு கொண்டு வந்து விளைவிக்கலாம். சரிங்களே, நம்ம கவனமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை காணொலி தான் இது. இந்த கேஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த பூஜாவை யார் தான் கொலை பண்ணியிருப்பா? உங்களை எப்படி போலீஸ் கண்டுபிடிப்பாங்க? இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்களை அரசையா. நன்றி, வணக்கம்.